ஒரு காலத்தில் ஒரு மாயாஜால காடில் டிம்மி என்ற ஒரு புலி இருந்தது. டிம்மி மற்ற புலிகளைப் போல இல்லை. அவன் எப்போதும் கோபமாகவும் மற்ற விலங்குகளை ஏமாற்றுவதையும் விரும்புவான். டிம்மி தூங்கிக் கொண்டிருக்கும் ஸ்லாத்துகளுக்கு தண்ணீர் தெளிப்பான், பசி கொண்டிருக்கும் குரங்குகளிடமிருந்து வாழைப்பழங்களை மறைப்பான், மேலும் எல்லோரையும் பயமுறுத்த இரவு நேரத்தில் பெரிதாக கர்ஜிப்பான். இந்த காட்டுல ஒரு மிகவும் சிறப்பான விளக்கும் இருந்தது. அது சாதாரண விளக்கு அல்ல, அது பேசவும் நகரவும் கூடிய ஒரு மாயாஜால விளக்கு. அந்த விளக்கின் பெயர் லூமி. மேலும் லூமி நீங்கள் சந்திக்கக்கூடிய மிக நல்ல மனம் கொண்ட விளக்கு. லூமி பூக்கள் மலர உதவுவாள், வழி தவறிய விலங்குகளை அவற்றின் வீடுகளுக்கு வழிகாட்டுவாள். ஒரு வெயிலான பிற்பகலில் ஏதாவது குறும்பு செய்ய தேடி சென்ற டிம்மி புலி லூமியை எதிர்பாராத விதமாக கண்டுபிடித்தான். அந்த ஒளிரும் விளக்கை பார்த்த டிம்மி சிரித்தபடி, இந்த விளக்கை நான் தொந்தரவு செய்தால் எல்லாரும் மிகவும் கோபப்படுவார்கள் என்று நினைக்கிறேன் என்று எண்ணினான். டிம்மி லூமியிடம் மெதுவாக சென்று, உன்னை நான் மறைத்துவிடப் போகிறேன், அப்போ யாரும் உன் ஒளியை பயன்படுத்த முடியாது என்று சொன்னான். லூமி எளிதில் பயப்படுபவள் அல்ல, மென்மையான புன்னகையுடன் பதிலளித்தாள். ஓ டிம்மி, நீ என்னை மறைக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். பாரு, நான் உனக்கு உதவுவதற்காகத்தான் இங்கே இருக்கிறேன். டிம்மி சிரித்தபடி லூமியை தனது கைகளில் பிடித்து அவளை ஆழமான ஒரு குகையில் மறைக்க ஓடினான். ஆனால் லூமி தொடர்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். டிம்மி என்று மெதுவாக லூமி சொன்னாள், நல்லிணக்கம் உனக்கு ஏமாற்றங்களை விட அதிக மகிழ்ச்சியை தரும். டிம்மி கண்களை சுழற்றி கொண்டு லூமியை அந்த இருண்ட குகையில் தனியாக விட்டுவிட்டான். ஆனால் டிம்மி வீடு திரும்பிச் செல்லும் போது ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. காடே இருண்டுவிட்டது. டிம்மிக்கு தன் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பாதைகள் அவனால் தீர்க்க முடியாத ஒரு சிக்கலான வழியாக மாறின. எதிர்பாராத விதமாக அந்த இருளில் இருந்து லூமி வெளிச்சமாக பிரகாசித்து தோன்றினாள். டிம்மி என்று அன்புடன் லூமி சொன்னாள், நான் உன்னை வீட்டிற்கு வழிகாட்டலாம். வெட்கத்துடன் டிம்மி மெதுவாக, எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படலாம் போலிருக்கிறது என்று சொன்னான். அதனால் லூமி தனது ஒளியை பரப்பி சிக்கலான பாதைகளில் வழிகாட்டி அழைத்துச் சென்றாள். அவர்கள் இருவரும் ஒன்றாக நடக்கும்போது லூமியின் உஷ்ணமான ஒளி டிம்மியின் உள்ளத்தை மகிழ்ச்சியடையச் செய்தது. அவர்கள் வீட்டை அடைந்ததும் டிம்மி லூமியின் அருகில் உட்கார்ந்து, நான் மோசமாக நடந்து கொண்டதற்கு மன்னிக்கவும், இப்போது எனக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். நான் உன்னை மறைக்க முயற்சித்த போதும் எனக்கு உதவியதற்கு நன்றி என்று சொன்னான். லூமி மேலும் பிரகாசமாக ஒளிர்ந்தாள். நீங்கள் நற்குணத்தை பகிர்ந்தால் அது உங்களிடம் திரும்பி வரும் என்று சொன்னாள். அந்த நாளிலிருந்து டிம்மி இனிமையாக இருப்பதாக முடிவு செய்தான். மேலும் லூமி அவனது புதிய சிறந்த நண்பராக ஆனாள். காடு முழுவதும் ஒளியும் சிரிப்பும் நிரம்பியது. மேலும் டிம்மிக்கு நல்லவனாக இருப்பது கெட்டவனாக இருப்பதை விட மிகவும் சிறப்பாக உணர்ந்தது என்று தெரிந்தது. அவ்வாறு லூமி என்ற மாயா விளக்கின் காரணமாக அந்த கெட்ட புலி ஒரு மிக நல்ல நண்பனாக மாறினான்.